என் பெயர் கேத்ரின். நான் சவரியார்பட்டணம் என்ற ஊர்லேருந்து வந்திருக்கேன். வீட்டு அக்கா அவங்களுக்கு கேன்சர் வியாதி வந்துருச்சுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லி அழுதாங்க. அப்பா அக்கா நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, சந்தியாபர்கிட்ட வேண்டுங்க, உங்களுக்காக நான் வேண்டுறேன், உங்களுக்கு சுத்தமாக கேன்சர் வியாதியிலேருந்து முழு விடுதலை சந்தியாபர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க வேணுனாங்களோ என்னமோ, நான் அவங்களுக்காக டெய்லி என்னுடைய ஜெபத்துலேயும் வியாழக்கிழமை நவநாள் சொல்லி விரதம் இருந்து நவநாள் சொல்லி அவங்களுக்கு வேண்டினேன். அதேபடி அவங்களுக்கு முழு சுகத்தை சந்தியாபர் கொடுத்தாரு. இன்னும் அவங்கள மென்மேலும் நல்ல சுகத்தோடு அவங்க பணிக்கு திரும்ப வேண்டுமா இன்னைக்கு வேண்டுதல் வைக்கிறேன்ப்பா. வேலைக்கு வெளிநாடு விசா கிடைக்க லேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ 19 இங்கே வந்தோம். வந்தப்போ இங்கே ப்ரேயர் பண்ணி நிமிஷத்தில் வர்றதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு நல்ல விசா கிடச்சிருச்சுன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கு உமக்கு கோடி நன்றி. அடுத்து என் கணவருக்கு திருப்பி இப்போ மார்ச்லேயே அவங்களுக்கு அந்த கம்பெனி முடிஞ்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு இருக்கையில் திருப்பி நான் சந்தியாபர்கிட்ட என்னுடைய கஷ்டம் இப்போதைக்கு உமக்கு தெரியும், என்ன சூழலில் இருக்குன்ட்டு உமக்கு தெரியும், அதுக்காக என் கணவருக்கு ஒரு நல்ல வேலையை நீதாமே கொடுக்கணுன்ட்டு நான் உருக்கமாக டெய்லி வேண்டுவேன். அதே மாதிரி சந்தியாபர் நான் வேண்டினதை ஒருபோதும் ஏமாற்றாமல் எனக்கு கேட்ட மறுநாளே உன் வேலை கிடச்சிருச்சு, இந்த கம்பெனியில் உங்களை இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க, நான் அதனால் எங்கள் வேலைக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனியில் வேலை கிடச்சி இப்போ நல்ல வேலையில் நல்ல சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு காலில் ப்ளட் சர்க்குலேஷன் 11 வருஷமாக எனக்கு இருக்குது. நானும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துக்கு போனேன், ஒரு சரியாகவும் அப்படியே விட்டுருவேன். இந்த தடவை ரொம்ப சுத்தமாக நடக்க முடியாமல் கால் வீங்கி ரொம்ப வேதனைக்குள்ளாக இருக்கும்போது இது கடவுளாக எனக்கு ஒருத்தர் அனுப்பி விட்ட மாதிரி சொன்னாங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு நல்லாயிரும் அப்படின்னாங்க. அதேபடி நான் போனோடனே எனக்கு அந்த 3ஆம் நாளே